ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா பீக்காக போய்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட எத்தனை கடைன்னு இருக்குது? மொத்தம் 3 கடை இருக்குது. ஒன்று வந்து புதுப்பட்டி விளக்கு, அங்கே புது ஐடி ஸ்டாப் ஒன்று, நம்ம நென்பேட்டை கிட்ட ஒன்று இருக்குது, போலீஸ் பக்கத்தில். நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷலாக? கடை ஸ்பெஷலே பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி தான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். 65 போன்லெஸ் இந்த மாதிரி இருக்குது. பிரியாணி மட்டும் நான் ஒன்லி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி என்ன ரேட்டில் கொடுத்துருக்கீங்க? சிக்கன் பிரியாணி வந்து ஒரு முட்டை ப்ளஸ் ஒரு சிக்கன் பீஸ் லெக் பீஸ் வச்சு கொடுக்குறோம். அரை கிலோ 100 ரூபா. அதே அரை கிலோ முட்டை பிரியாணி ஒன்று கொடுப்போம், அதுவும் 70 ரூபா. பிளெயின் பிரியாணி 60 ரூபா அரை கிலோ. 1/4 கிலோ பிரியாணி 40 ரூபா, முட்டை வச்சு 50 ரூபா. இப்போ நம்ம கடையில் அதிகமாக ஓடுற ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடு? பிரியாணி தான். அதானே ஸ்பெசிஃபிக்காக அதை என்ன பிரியாணி? ஸ்பெசிஃபிக்காக சிக்கன் பிரியாணி. ஆமாம், இதுதான் ஹெவியாக போகுது, நல்லா இருக்கு. நமக்கு திரும்பி வராங்க பார்சல். பார்சல் தான் மெயினாக எங்களுக்கு போகும் அதிகமாக. கடை வந்து எவ்வளோ நேரத்துலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வச்சுருக்கோம் பிரியாணி. சண்டே மட்டும் ஆஃப் டே இருக்கும். சரி, அப்போ அண்ணே சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பிரியாணி இருக்குது அப்படின்றத. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி. பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் இருக்குது. பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குது. பேர் தான் குமார் பிரியாணி கடை. பக்கா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குது. அண்ணே வந்து விசேஷத்துக்கு அருமையாக ஆர்டர் செஞ்சு அனுப்பிச்சுட்ருக்காராம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணி பாருங்கள். பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ ஆர்டர் நீங்கள் கொடுக்குறது நல்லா கொடுக்கலாம். சிறப்பான முறையில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பிரியாணி வந்து ஒரு முட்டை, ஒரு லெக் பீஸ் வந்துருக்கு. பிரியாணியில் லெக் பீஸ் கிடைக்கிறதுலாம் லக்கு, அந்த மாதிரி டைலாக் தான் அது. ஏன்னா லெக் பீஸோட அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த வேக வச்சு பண்ணுவாங்களா சிக்கன் பீஸை. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வேக வச்சுட்டு போயிட்டாங்க. கூட நம்ம சைடிஷாக சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பஞ்சியாக இருக்கும். இன்னும் சாப்பிட்றது நல்லா மென்று நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா டேஸ்ட் பண்ணி பொறுமையாக சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து வயிற்றுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். பிரியாணியில் ஏலை, பட்டை, கிராம்பு அது இதுன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரிய ஒரு தம்முலேருந்து எடுத்து பிரியாணி கொடுக்குறாங்க. அந்த டேஸ்ட்டே வந்து அந்த தம் டேஸ்ட்டே பயங்கர இதாக இருக்கும். நான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. ஆனால் பிரியாணி கலரே வந்து ஒரு பயங்கர டார்க்காக ஏதோ ஒரு கரட்டை முரட்டை மாதிரி இருக்குது. ஆனால் அவன் வந்து குளத்தில் வந்து பாசமாக இருக்கிற மாதிரி பிரியாணி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஸோ நான் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அரை கிலோன்னு சொன்னாங்க. அரை கிலோ மேலே தான் இருக்குங்க. ரொம்ப இதாக தம் கட்டின மாதிரி இருந்துச்சு. பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து ஃப்ரோசன் சிக்கன் வைப்பாங்க. அது வந்து கம்மியான காசு வந்து பிரியாணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து 100 ரூபா இல்லைனா 100 ரூபா பிரியாணி சொல்கிறாங்க. சீப்பஸ்ட்டு பிரியாணி நல்லா சொல்லுவாங்க. நம்ம சீப்பாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை நல்லா அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, ஆரோக்கியமாக சாப்பிடணும். ஸோ இங்கே வந்து சிக்கன் வந்து இன்னைக்கு இது பண்ணுற சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விசாரணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. மறக்காமல் சொல்லி நான் விரும்பலை. நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு போயிருங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க தெரியல. அது வந்து ஃப்ரீ தான். அதுக்கு எந்த விதமான பெய்டு வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த கடையை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், கடையோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.